அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே. ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே. மலைமேல் வாழும் இறைவா, அலமேல் மங்கை நாதா. சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. யோகபட்டேன பக்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். ஆஸ்மத் குருவியோ நமகா, விகனச மகா குருவே நமகா. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் ஜபங்கள்ல வசீகரமான சக்தி தரக்கூடிய ஜபத்துக்கு ஜனங்கள் மத்தியில் எப்பயுமே ஒரு வசீகரமான ஒரு பவர் உண்டு. எல்லாரும் இந்த வசீகர மந்திரங்களுக்கு, அந்த வசீகர மந்திரங்களை ஜபிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அது ஏன்னா பொதுவாக ஒரு வசீகரம்ன்றது வந்துட்டா மற்ற எல்லாமே தனக்கு தானே கிடைச்சனோட நம்பிக்கை. இப்போ நம்ம சொல்ல போகிற மந்திரம் இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய, உங்களோட அந்த பவரை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான மந்திரம், உள்ளுணர்வை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான மந்திரம் இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய, அதை அதிகப்படுத்தும். இப்போ சாதாரணமாக ஒரு கருடன் எடுத்துனீங்கன்னா, பருந்து எடுத்துனீங்கன்னா, கழுகு எடுத்துட்டா ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் உயர பறந்தா கூட கீழே இருக்கிற சின்ன ஒரு வஸ்து கூட அது கண்ணுக்கு நன்னா தெரியணுவா. அதே மாதிரி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை நரியோ இதுவோ எளிதில் புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி குகையில் இருக்கக்கூடிய புலி அது குட்டியை போட்டுட்டு போகும்போது
எந்த இடத்துல இருந்தாலும் அந்த குட்டி எங்க இருக்கோ அந்த இடத்துல யாராவது நுழைஞ்சா அந்த புலிக்கு தெரியும்னு சொல்லுவான். இது மாதிரி ஒரு மனிதர்களை விட அற்புதமான சக்தி இயற்கை வந்து அதுகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கு. ஆனா மனிதர்களுக்கும் அந்த மாதிரி சக்தி கொடுத்திருந்தாலும் விதிவசத்தால நம்ம அறியறதில்லை. அதாவது ஞானக்கண்ணை ஊனக்கண் கொண்டு நம்ம மூடிடுறோம். அந்த ஞானக்கண்ணை அறியற ஆர்வம் நமக்கெல்லாம் இல்லை. அது மாதிரி அந்த இடையில இருக்கக்கூடிய இந்த தடை விலகிறதுக்கு, ஞானத்தை அறியறதுக்கு, முக்காலமும் தெரியறதுக்கு, இன்ட்யூஷனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு மந்திரம் உண்டு. திரிலோக்கிய மோகன மந்திரம், திரிலோக்கிய மோகன கணபதி மந்திரம். இந்த இன்ட்யூஷன்ற சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும், வாக்கு சித்தி உண்டாகும், முக்காலமும் அறிய முடியும். நடப்பது, நடந்து கொண்டிருப்பது, நடந்ததுன்னு பாஸ்ட், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு எல்லாத்தையுமே அறியக்கூடிய ஒரு சக்தி உண்டு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலங்களையும் எளிதில் அறியக்கூடிய அற்புத மந்திரம். சராசரி ஜனங்க இந்த மந்திரத்தை ஜபித்தால் எளிதில் தொலைஞ்சு போன பொருள் கிடைக்கும். இப்போ கண்ணாடியை வச்சுட்டு தேடுறோம், கிரெடிட் கார்டை வச்சுட்டு தேடுறோம், செல்போனை வச்சுட்டு தேடுறோம், பேனா வச்சுட்டு தேடுறோம், வீட்டு சாவியை வச்சுட்டோ தேடுறோம். நம்மளை தொலைச்சிட்டு நம்ம தேடலை, அவ்வளோதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது. ஆக எல்லாத்தையும் நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இதெல்லாம் நம்மளை ஞாபகம் மறதின்ற இடத்துக்கு அழிச்சிட்டு போகிறது. அதனால தொலைந்த பொருள் கிடையாது. ஞாபக மறதியாக நம்ம வச்ச பொருள், ஞாபக மறதியாக நம்ம வச்ச பொருளை தான் தேடுறோம், தொலைஞ்ச பொருள் இல்லை. அதனால இது மாதிரி இருக்கக்கூடிய தடுமாற்றம் போகிறதுக்கு சாதாரண ஜனங்களுக்கு இது உபயோகப்படும். ஆனால் இதை உபாசனையாக பண்ணும்பொழுது இன்ட்யூஷன் வந்து வழக்கம் 3 காலங்களையும் அறிய முடியும். ஜோதிடர்களுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மந்திரம் ஒரு பலமான ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். சத்துருக்களை பயப்பட வைக்கக்கூடிய ஒரு பலமான ஆயுதமா இந்த திரிலோக்கிய மோகன கணபதி மந்திரம் அமையிறது. இப்ப திரையில தெரியறது எழுதிக்குங்க. ஓம் வக்ரதுண்டை தம்சாய க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இப்ப எழுதிட்டீங்களா? இந்த மந்திரம் வந்து அற்புதமான வரம் தரும். இதை அஷ்ட திரவியங்களை கொண்டு ஓமம் பண்ணால் என்னென்ன காரியங்கள்லாம் நினைச்சிருக்கோமோ அந்த காரியங்கள் எல்லாம் சித்தி பண்ணி கொடுக்கும். இந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவர்கள் விநாயகர் ஆலயம் சென்று தேனால் அபிஷேகம் பண்ணால் மனசாந்தி கிடைக்கும். இந்த ஜபத்தை பண்ணிட்டு பிள்ளையாருக்கு பாலால் அபிஷேகம் பண்ணால் பகை விலகும். தயிரால் அபிஷேகம் பண்ணால் நோய் நொடி கிட்ட நெருங்காது. அருகம்புல்லால் அஷ்டோத்திரம் செய்தால் என்ன நினைக்கிறோமோ நினைத்தது நடக்கும். இந்த மாதிரி பால் அபிஷேகம் பண்ணிட்டோம், இந்த மந்திரத்தை ஜபித்து விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்தால் சத்ரு ஜெயம் வரும், கோர்ட்டு வழக்கு அனுகூலமாகும். செதர் தேங்காய் உடைச்சா என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம பார்த்த மாத்திரத்தில் விலகி ஓடிடும். இப்படி இந்த மந்திர பிரயோகங்கிறது பெரிய ஒரு விஷயம். இது வந்து கானாபத்தியம்னு உங்களுக்கு இந்த பிள்ளையார் ஜபத்தை தனியாக செய்து பிள்ளையாரை மட்டும் தெய்வமாக கொண்டாடக்கூடியவர்களும் சில இடங்கள் இருக்கா. இந்த கணபதியை பார்த்தா தெரியும், நிறைய பேருக்கு இந்த கணபதி என்பது வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி இருந்து வரம் கொடுப்பார். கணபதி வந்து ரொம்ப எளிமையான முறையில், சுலபமான முறையில் வரம் கொடுக்கக்கூடிய ஒரு எளிய தெய்வம். தொடர்ந்து இந்த ஜபத்தை பண்ணுங்க.